ஒரு அழகான காட்டில் ஒரு சின்ன எறும்பு வசித்தது. அது தினமும் காலை எழுந்தவுடனே வேலை செய்யும் பழக்கம் கொண்டது. தனக்குத் தேவையான உணவைச் சேமிக்கவே அது கடுமையாக உழைத்தது. மற்ற எறும்புகளும் அதைப் பார்த்து பரவசப்பட்டு சில நேரம் அதனுடன் வேலை செய்ய வந்தன. ஒரு நாள் ஒரு நீண்ட பாம்பு அந்த இடத்தில் வந்தது. அது சோம்பேறியாக இருந்தது. எதையும் சேமிக்காது, வேலை செய்யவும் விரும்பாது. அது எறும்பை பார்த்து கேட்டது, ஏன் இந்தக் கடும் வெயிலில் உன் சின்ன உடலால் இவ்வளவு உழைக்கிறாய்? சற்று ஓய்வு எடுக்கலாமே? எறும்பு நிதானமாக பதிலளித்தது, இப்பொழுதில் உழைத்தால் எதிர்காலத்தில் பாதுகாப்பாக இருக்க முடியும். மழைக்காலம் வந்த பிறகு உணவு தேட முடியாது. அதனால் இப்போது சேமிக்க வேண்டும். பாம்பு சிரித்தது. நான் எப்போதும் ஒரு வழி கண்டுபிடிக்க மாட்டேன் என்று நினைக்கிறாயா? என்று சொல்லிவிட்டு புறப்பட்டுச் சென்றது. காலம் கடந்தது. மழைக்காலம் வந்தது. காடு எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கியது. உணவுகள் எல்லாம் மறைந்தன. பாம்பு ஒரு மரத்தின் அடியில் உணவு இல்லாமல் களைப்பாக, பசிக்காக தவித்தது. அதே நேரத்தில் எறும்பு அதன் சின்ன இல்லத்தில் முன்பே சேமித்த உணவுடன் மகிழ்ச்சியாக இருந்தது. பாம்பிற்கு அப்பொழுது உண்மையான உணர்வு வந்தது, உழைப்பும் திட்டமிடலும் எப்போதும் வெற்றி தரும் என்பதை. இன்றைய உழைப்பு நாளைய பாதுகாப்பு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.